இது ஒரு எச்சரிக்கையான ஒரு பதிவு. இந்த வாட்ஸ்அப் என்ற ஒரு ஊடகத்தை நம்ம எல்லாரும் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். இந்த வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் அனுப்புகிறோம், பல விஷயத்துக்கு யூஸ் ஆகிட்டு இருக்குது. இந்த வாட்ஸ்அப்புக்கு போட்டியாக இந்தியாவில் இருந்து அரட்டைன்னு ஒரு இதை ப்ரொமோட் பண்ணியிருக்கிறாங்க. இதை வாட்ஸ்அப்புக்கு நிகரானது, அதை விட மேலானது, எவ்வளோ நாள் அனுப்பலாம், என்ன வேணாலும் செய்யலாம், ஃபோன் பண்ணலாம், அது செய்யலாம், வாட்ஸ்அப்பில் உள்ள எல்லாமே அதில் இருக்குங்கிற மாதிரி விளம்பரம் பண்ணி அந்த ஊடகத்தை ஒவ்வொரு யூடியூப்காரனும் காசை கொடுத்து அதனுடைய சிறப்பை பற்றி பேச வைக்கிறாங்க. அரட்டை இப்படி இருக்குது, இதுதான் சிறப்பாக இருக்குது, வாட்ஸ்அப்பை விட மேலானதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அரட்டைன்னு ஒன்று பரப்பிட்டு இருக்கிறாங்க. அந்த அரட்டை யார் தயாரிச்சிருக்கான்னு கேட்டால் ஒரு ஆர்எஸ்எஸ் இயக்கத்துக்காரர். ஆர்எஸ்ல முக்கியமான ஒரு பொறுப்பில் உள்ளவர், ஆர்எஸ்டைய நிகழ்ச்சிகளில் தலைமை விருந்தினராக அழைக்கப்படக்கூடிய ஒரு ஆள் ஸ்ரீதர் வேம்புண்டு அவருக்கு பேர். ஜோஹோண்டு ஒரு நிறுவனம், அந்த நிறுவனம் அவங்க அந்த அரட்டைங்கிறாங்க. அந்த அரட்டையில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் வாட்ஸ்அப் மாதிரி உண்டாக்கி உங்கள் தகவல்களை வாட்ஸ்அப்பு சேமித்து வைக்காது. அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க, உங்களுடைய டீட்டெயில் இருக்குல்ல அதெல்லாம் பதிவு பண்ணி வைக்க மாட்டான், யாரும் கொடுக்க மாட்டான் அப்படின்ற அவன் உறுதிமொழி கொடுத்துருக்குறான். இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நீங்கள் எல்லாம் போடும்போது நீ பேர் விவரம்லாம் கொடுப்பீல்ல, இன்ஸ்டால் பண்ணும்போது அதில் என்ன விவரம்லாம் போயிடும். இந்த டீட்டெயில்களை எல்லாம் நாங்கள் சர்வரில் சேமித்து வச்சுக்கிறோங்கிறோம். அப்போ உங்கள் டீட்டெயிலை போனால் கலாண்டு வச்சுக்கிறோம். அப்போ தேர்தல் நேரத்தில் என்ன செய்வான்னு கேட்டால் உங்களுக்கு அது சம்மந்தமான செய்தியெல்லாம் வர ஆரம்பிக்கும். தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்கு உதவுறதுக்காக தான் இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதனுடைய பில்டப் கொடுத்து நிறைய சொல்கிறாங்க. அப்படி பில்டப்லாம் கிடையாது. வேறு நிறுவனங்கள் தகவல்களை சேமிப்பது கிடையாது. நம்முடைய தகவல்களை சேமித்து சர்வரில் வைத்துக் கொள்வது கிடையாது. அந்த மாதிரி உள்ள விஷயத்தில் இவங்க சேமித்து வைக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்குது ஒன்று. அதை செய்கிறவர் யாருன்னு கேட்டால் இப்போ சமீபத்தில் கூட கவர்னரை போய் சந்திச்சான்னு பெரிய இஷ்யூவாக போயிட்டு இருந்துச்சுல, ஸ்ரீதர் வேம்புங்கிற ஒரு ஆள். அவர் ஆர்எஸ்எஸ்ல முக்கியமான ஒரு ஆள். ஏபிவிபி இந்த மாதிரி இயக்கங்களுடைய நிகழ்ச்சிகளையெல்லாம் தலைமை தாங்கி கலந்து கொள்ளக்கூடியவராக இருக்கார். ஆர்எஸ்எஸ்ல அபிஷியலாக யாரும் உறுப்பினர் கார்டெலாம் கொடுக்க மாட்டாங்க. இது கலந்து கொள்கிற வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போ கலந்து கொள்ளக்கூடிய ஒருவராக இருக்கிறதுனால அவராக்கும் இதை செஞ்சுருக்கிறார். அவர் தனியாக மெயில் ஒன்று வச்சுருக்கிறாங்க. மத்திய அரசாங்கத்துடைய அமைச்சர் எல்லாருமே அந்த மெயிலுக்கு மாறுறாங்க. ஜிமெயில் இந்த மாதிரி மெயிலில் இருந்து இவங்களுடைய மெயிலுக்கு தங்களுடைய அட்ரஸை நானும் மாற்றிக்கிட்டேன்னு அமித்ஷா அறிக்கை விடுறாரு. அப்படின்னா இது ஒரு நோக்கத்தோடு அந்த அரட்டைங்கிறது வந்திருக்கிறது. அது பாதுகாப்பானது, இந்தியாவுடையது. அதுக்குள்ளே பில்டப் என்னன்னு கேட்டால் இந்தியாவுடைய செயலில் ஆர்எஸ்எஸ் செயலின்னு சொல்லுது. நீங்கள் உடனே இன்ஸ்டால் பண்ணுங்கள், அதை இறக்கிருங்கிறாங்க. அதில் போய் மாட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த காவிகளுடைய வளர்ச்சிக்கு நீ துணை செய்கிறீங்க. வதந்திகளை பரப்புவாங்க, பொய்யான செய்திகள் பரப்புவாங்க, இடத்துல கலவரம் செய்ய நினைச்சாங்கன்னு சொன்னால் அதில் இணைஞ்சவங்க எல்லாத்துக்கும் மெசேஜ் ஒரே மாதிரியாக வரும். இந்த மாதிரி ஒரு இயக்கம். அதனால அந்த அரட்டைங்கிற அதுக்கு பேர் அரட்டை, மஞ்சள் கலராக இருக்கும். அரட்டைங்கிற தமிழ் பேரை தான் வச்சுருக்கிறாங்க. ARATTI. அந்த அரட்டைங்கிறத இறக்கிருங்க நிறைய உங்களுக்கு வரும். இப்போ ஃபேஸ்புக்கை திறந்தால் அரட்டை சூப்பராக இருக்குது அப்படின்னு உட்காந்து நம்ம சொல்கிறாங்க. காசு எல்லாம் அதை ப்ரொமோட் பண்ணுறாங்கல்ல, அவங்கெல்லாம் பெரிய காசை கொடுத்து இந்த அரட்டைங்கிறத ப்ரொமோட் பண்ணுறாங்க. அதில் மாட்டிடக்கூடாது. இருக்கிற வாட்ஸ்அப்பு டெலிகிராம் இத்தனை இருக்கிறது, அதுகளில் நீங்கள் இருக்கிறவர்கள் இருக்கலாமே தவிர இதில் இணைஞ்சு இந்தியாவுடைய தயாரிப்பு இணைஞ்சோம்னு சொன்னால் அது ஆர்எஸ்எஸ் வளர்ப்பதற்கு உதவும் என்பதில் கடுகளவு சந்தேகம் இல்லை. இது ஒரு எச்சரிக்கை பதிவாக சொல்லிக்கிறோம்.